நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து நம்ம நிறையா ஃபார் லூப் வந்து இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம கோர்ஸ் வந்து நம்ம பேசிக்கான ஃபார் லூப் தான் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து தெரியாம ம். வந்து நம்ம அட்வான்ஸ் ஃபார் லூப் வந்து கத்துக்கவே முடியாது. ஃபார் லூப் டைப்ஸ். சப்போஸ் ஆக்சுவலி நம்ம எங்கேயோ ஓகே இங்கேயே நம்ம ஃபார் லூப் நடத்திருக்கோம்ல. ஸோ அந்த ஃபார் லூப் வந்து டெஃபினட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் லூப் டாட் ஜேஎஸ். ஸோ யூஸ்வலாக இருக்க ஃபார் லூப் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபார் லூப் வந்து இருக்கும். அதில் வந்து இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். யா இனிஷியலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன். அப்புறம் இங்கு யா அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆல்சோ நம்ம அப்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படியே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் யா இல்லை அப்டேஷன். அப்டேஷன். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபாலோ. பட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம நிறைய டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ என்ன மாதிரினா நமக்கு அரே யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே ஐட்ரேட் பண்ணுறது நம்ம யூஸ்வலாக இப்போ இதை வச்சுமே நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்லாம் வச்சு நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஐட்ரேட் பண்ணோம். பட் ஆனால் இன்னுமே ஆப்டிமலாக இருக்கும், லைக் இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து தான் வந்து இந்த ஃபார் இன்னு அண்ட் வந்து சாரி ஃபார் ஆஃப், அப்புறம் வந்து ஃபார் ஈச். ஸோ இந்த மாதிரி சில இதில் விஷயம்லாம் வந்து வந்துச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஸ்வலாகவே வந்து இப்போ நம்ம ஓகே ஆப்ஜெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஆப்ஜெக்ட்ல வந்து என்னன்னா கீ வேல்யூ பேர் இருக்கும், நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல. ஒரு ஆப்ஜெக்ட் நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா யா அது வெளி பேர். யா யூஸ்வலாக நம்ம டக்குன்னு ஞாபகம் வருது, அது வந்து கர்லி பிரேசஸ்ல இருக்கும்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அது வந்து யா கீ வேல்யூ பேர். இதுதான் வந்து நம்ம டக்குன்னு ஞாபகம் வர ஒரு விஷயம். ஸோ வந்து நான் சாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஏரோ ஃபங்க்ஷன்லேயே ஒரு ஆப்ஜெக்ட் நான் சாம்பிள் கிரியேட் பண்ணேன். அதையும் நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து சும்மா யா இதை அப்படியே எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் தேவையில்ல. மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்காது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் இதை வந்து எப்படி நான் ஐட்ரேட் பண்ணுவேன், ஒரு வேல்யூவாக வந்து லைக் எப்படி நான் ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதில் வந்து நேம் நான் ஒரு தினம் பிரிண்ட் பண்ணால் நம்ம யூஸ்வலாக எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், இந்த பர்சன் டாட் நேம், பர்சன் டாட் ஏஜ் அந்த மாதிரி தானே போடுவோம். பட் ஆனால் அந்த மாதிரி யா இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் இன் இருக்குல்ல. ஸோ ஃபார் அதில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து லெட்டு இந்த இடத்துல வந்து என்ன வேர்ட் வேணால் போட்டுக்கலாம். லைக் நான் நம்ம மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் கீ போகிறோம். பிகாஸ் ஏன்னா அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஏன் அப்படி சஜஸ்ட் பண்ணால் நம்ம மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றது நம்ம யூஸ்வலாக சொல்லிடலாம். இது வந்து கீ, இது வந்து வேல்யூன்னு சொல்லிடல. அப்போ இது வந்து யா இங்கே வந்து கீ அப்படின்னு சஜஸ்ட் பண்ணால் என்ன அர்த்தம், நம்ம வந்து இதில் வந்து கீயை வந்து நம்மளால் வந்து இதில் வந்து எடுக்க முடியும். ஸோ தேட் ஓகே. வந்து இப்போ நம்ம இந்த கீயை வச்சு நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ கன்சோல் லாக் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கீயை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே நம்ம பர்சன் கீ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீயை பிரிண்ட் பண்ணாலே நம்ம அதுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். வேறு ஏதாச்சும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கான்னு இது தேவையில்ல. ஸோ கீயை பிரிண்ட் பண்ணணும், நேம் ஏஜ் இமெயில் வந்து ம். கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்கணும். ஸோ வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட லைக் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த கீ இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதை தூக்கி நம்ம இந்த மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே இருக்க வேல்யூ என்னவோ அது வந்து பிரிண்ட் ஆகும் நமக்கு. லைக் இப்போ கன்சோல் டாட் லாக் இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம என்னன்னா இந்த மாதிரி கீயோட லைக் ஆப்ஜெக்டோட அந்த ம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த கீ என்னவோ அதை கீ. நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஆப்ஜெக்டில் பார்க்குற ஒரு கான்செப்ட். ஸோ போட்டோம் அப்படின்னா எனக்கு பாலாஜி ஓகே. அப்படின்றது கிடச்சிரும். ஸோ தட் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன கிடச்சதுன்னா இந்த ஃபாலோ மூலியமாக நமக்கு வந்து கீ கிடச்சிச்சுல. ஸோ தட் நான் இதே கான்செப்ட் நம்ம அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த நேமுக்கு பதிலாக நமக்கு இந்த நேம் அந்த ஏஜ் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே இருக்கு இல்லையா. ஸோ அந்த கீயை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் இப்போ எனக்கு வந்து இந்த நேமுமே கிடச்சிரும் அண்ட் இந்த கீயுமே கிடச்சிரும். ஸோ எப்போ நான் எனக்கு ஒரு வேளை நேம் வேணால் நான் அந்த நேம் வந்து யூஸ் பண்ணிப்பேன், ஆல்ஸ் கீ வேணால் நம்ம கீ வந்து யூஸ் பண்ணிப்பேன். சேம் இங்கே ஒரு எரர் பண்ணிட்டேன். ஓகே இது ஓகே, இது ஓகே. திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுமா? ஓகே. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண அந்த பாலாஜி வந்திருக்கு. அதுக்கப்புறம் யா நேமில் கீ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பர்சனில் கீ. ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஐட்ரேட் வந்து பண்ணுவோம்.
ஸோ ஓகே. பிகாஸ் ஏன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது, இப்போ நம்ம டேபிள் ஸ்ட்ரக் இப்போ பேக்எண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா வருதுன்னா அது நம்ம டேபிள் எல்லாம் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அதை நம்ம பிரிச்சு ஃபார் லூப்ல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும், அந்த டேபிள்ல வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம இது யூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. லைக் ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம அதை யூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இப்போ இந்த இன்னையே வந்து நம்ம அரேக்கு நம்ம யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சேம் தான். இப்போ பட் நம்ம இந்த மாதிரி அரேக்கு யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பட் மெயினாக இது ஃபாருக்காக வந்தது தான். பட் அரேக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்டு அரே நான் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ 3 4 இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ யூஸ்வலி நார்மல் ஃபாலோ நம்ம திரும்பி நம்ம நினச்சி பார்க்கலாம். நார்மல் ஃபாலோவில் நம்ம எப்படின்னா இந்த மாதிரி வந்து போடுவோம், ஐ லெஸ் தென் அப்புறம் அரே டாட் லென்த். ஸோ இந்த மாதிரி வந்து போடுவோமா. ஸோ இந்த மாதிரி போட்டோம் யா அப்படின்னா யா ஃபுல் அரே வந்து ஐட்ரேட் ஆகும். அண்ட் இன்கேஸ் இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கன்சோல் டாட் லாக், அதுக்கப்புறம் வந்து அரே ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ அரே ஆஃப் ஐன்னு போட்டோன்னே இதில் இருக்க ஒரு ஒரு ஐக்குள்ள என்ன இருக்குன்னா அதோட இண்டெக்ஸ். ஸோ 0 1 2 3 ஸோ இந்த மாதிரி இந்த யா இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இருக்கும். அண்ட் வந்து அரே ஆஃப் ஐன்னு போட்டோன்னா ஸோ அந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ தட் அதுதான் வந்து யா நம்ம இந்த மாதிரி போடுவோம். ஸோ ஐ மீன் இது நார்மல் நம்ம ட்ரெடிஷனல் ஃபாலோ வச்சு போகிறது. இன்கேஸ் இப்போ ஃபாரின் வச்சு போட்டோம் அப்படின்னா ஃபாரின்ல நம்ம ஆஸ் யூஸ்வல் ஸோ இங்கே என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே கூட போட்டுக்கலாம். லெட்டுக்கு இன் பர்சன் மாதிரி லெட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் இண்டெக்ஸ்னு சும்மா போட்டுக்கிறேன். இண்டெக்ஸ் இன் அரே. ஸோ இதெல்லாமே நம்ம நேம் தான். இல்லை இண்டெக்ஸோ இந்த கீ எல்லாமே நம்ம வைக்கிற நேம் தான். பட் ஆனால் இங்கே இருக்கிறது வந்து எதுனா இந்த அரேவோ இல்லை அந்த ஆப்ஜெக்டோ அந்த நேம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே இண்டெக்ஸ்னு யூஸ் பண்ணோன்னே ஸோ இங்கே என்னன்னா நம்ம கன்சோல் லாக் போடுறேன். கன்சோல் டாட் லாக். இப்போ நான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா என்ன நடக்குது லெட்ஸ் சி. ஏன்னா அங்கே வந்து நமக்கு என்ன பிரிண்ட் ஆச்சுன்னா கீ பிரிண்ட் ஆச்சா. ஸோ இங்கே என்ன யா பிரிண்ட் ஆகும்னா அதோட இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நீங்கள் இது கீ வேல்யூ பேரலாம் இல்லை, இங்கே இருக்கிறதே வந்து ஒரே ஒரு வேல்யூ தான். பட் ஆனால் அப்போ நம்ம இதை வந்து எதை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணோம், இந்த கீயை வச்சு அக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, லைக் சாரி கீன்னு சொல்லி இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணுவோம்ல. ஸோ இண்டெக்ஸ் இங்கே யா வந்து நம்ம அதை கீயை வச்சு அக்சஸ் பண்ணோம்னா இந்த ஃபாலோப்பில் என்ன பண்ணால் அதோட கீயை வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேணா இந்த மாதிரி போட்டு அக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே டக்குன்னு இங்கே வேல்யூ தான் இருக்குது. இது எதுவும் கீ வேல்யூ பேரலாம் டேரெக்டாக ஒரு வேல்யூ இருக்கும். நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம் யா இண்டெக்ஸ் யா வச்சு யா அக்சஸ் பண்ணுவோம். அந்த இண்டெக்ஸ் நமக்கு இப்போ தேவை இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணோம் அந்த ஃபாரின் வந்து என்ன பண்ணா அதோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு எடுத்து தரும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நம்ம ஓகே. இந்த இண்டெக்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் எப்படி நம்ம இந்த மாதிரி வந்து பர்சன் ஆஃப் கீன்னு போட்டோமோ அதே மாதிரி யா இங்கே வந்து யா அரே ஆஃப் நிறைய இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அதோட இண்டெக்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ரெடியூஸ் ஓகே. பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்ம ஐ ஜீரோன்னு போட தேவை, இந்த லென்த் நான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும்னு நினச்சோம் லைக் நான் டேரெக்டாக இப்படி கூட போடலாம். அந்த ஒரு விஷயம் நான் மைண்டில் நான் யோசிக்கணும் அவசியம். லைக் நான் ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து நான் டேரெக்டாக இந்த மாதிரி போட்டு போயிடலாம். ஸோ நான் ஒரு ஐ 0 நான் யோசிக்கணும் அவசியம் இல்லை. லென்த் போடணுமா இல்லை ப்ளஸ் போடணுமா அந்த விஷயத்த நான் யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஐ மீன் ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் லைக் இல்லை சம்டைம்ஸ் ஃபுல்லாக ஓகே. ஐட்ரேட் பண்ண தேவை. லென்த்தில் வந்து -1 லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் வந்தால் மட்டும் போதும், எனக்கு லாஸ்ட் ஒன் தேவையில்லை அப்படின்னா நான் -1 போடுவோமா. ஸோ அந்த கேசஸில் ஓகே. வராதுல்ல. யா ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேசஸ்லாம் நம்ம சிம்பிளாக கூட போட்டுக்கலாம். ஃபாரின். ஸோ ஃபாரின் போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஆஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் ஆஃப் என்னன்னா இதுவுமே வந்து லைக் இது அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக லைக் எப்படி சொன்னால் இதில் வந்து நம்ம என்ன இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபாரினில் வந்து நமக்கு இண்டெக்ஸும் கிடைக்குது. இண்டெக்ஸ் அண்ட் நம்பர் யா நம்ம இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து அதோட நம்பர் வந்து எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து ஃபார் யா ஆஃப்னு ஒன்று இருக்குது. ஃபார் ஆஃப்ல அதே நம்ம லெட்டே போகலாம். லெட்டா சேம் அந்த இண்டெக்ஸில் இது வந்து வேல்யூன்னு போடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் வந்து நம்ம வேல்யூ நம்ம போடலாம். இப்போ இதில் வந்து என்ன சேம் அந்த ஸோ இதில் வந்து ஐ மீன் அங்க ஆப்ஜெக்ட் அங்க கீ யூஸ் பண்ற மாதிரி இங்க வேல்யூ யூஸ் பண்றோம். ஆமாம் இங்கே வந்து என்னன்னா இதில் இண்டெக்ஸ் கிடைச்சது, இண்டெக்ஸை வச்சு நம்ம நம்பர் எடுத்துடலாம். இங்கே வந்து டேரெக்டாகவே அது வேல்யூ கிடைச்சிரும். டேரெக்டாக ஓகே. வேல்யூனா இது டேரெக்டாகவே இந்த 3யவே இது எடுத்துக்கும். இண்டெக்ஸ் எல்லாம் எடுத்து இண்டெக்ஸ் வந்து வச்சு இண்டெக்ஸ் எடுக்காது இந்த இடத்துல. இந்த இடத்துல இந்த அறையில் ஓகே. இருக்குது டேரெக்டாகவே இந்த 3 எடுத்துக்கும். இந்த டேரெக்டாக இந்த 3யவே அப்படியே பிரிண்ட் பண்ணும். 3 4 5 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ யா தட் யா நம்ம வந்து இண்டெக்ஸ் தனியாக இது டேரெக்டாக எடுக்கிறதே ஸ்ப்ளிட் பண்ணுறது என்னன்னா டேரெக்டாக நம்பர் தான். இது வந்து இதுவும் வந்து இண்டெக்ஸ் தனியாக அப்படிலாம் இருக்குது. நம்ம டேரெக்டாக நம்ம நம்பர் தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும்ல சம் கேசஸில். ஸோ அதுக்கு எதுக்கு நான் யா இண்டெக்ஸ் யா எடுத்து அந்த இண்டெக்ஸை வச்சு நான் நம்பர் போடணும் அவசியம் இல்லை சம்டைம்ஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் லைக் ஓகே வந்துருச்சுல, லைக் எனக்கு தெரிஞ்சு அதான் ரன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே வந்துருச்சுல. ஸோ இது மட்டும் லைக் அரேக்கு இல்லை ஸ்ட்ரிங்குக்குமே, ஏன்னா ஸ்ட்ரிங்குக்குமே நம்ம இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணுவோம் இல்லையா. லெட்டு ஏதாச்சும் ஒரு எஸ்டிஆர்னு போட்டு யா அதில் எப்படி இருக்குன்னா இப்போ ஸ்ட்ரிங்குக்குமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் ஃபார் லெட் சும்மா எஸ்
எஸ் ஓகே ஆஃப் போட்டு str பிகாஸ் இங்கே நம்ம கொடுக்குற வேர்டு வந்து நம்ம இஷ்டம் தான். இந்த எஸ் வேல்யூ இது எல்லாமே நம்ம இஷ்டம் ஓகே தான். ஸோ பட் ஏன்னா இங்கே யா கொடுக்குறது வந்து மெயினாக இது தான். அண்ட் வந்து இப்போ கன்சோல் டாட் லாக் இதுக்குள்ளே வந்து நான் இந்த எஸ் போட்டேன் அப்படின்னா சேம் இந்த ஹலோ வந்து வேர்ட் பை வேர்டாக வந்து லைக் சாரி லெட்டர் பை லெட்டராக வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகும். ஓகே நான் அதை திரும்பியும் ரன் பண்ணுறேன். என்னாச்சு ஏதோ மிஸ்டேக் யாரே பர்சன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு எரர் வந்துட்டே இருக்கும் இதில். ஓகே இப்போ கரெக்டாக ஓகே இருக்கு. ஓகே ஹலோ. யா ஸோ இது ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அரேக்கும் யூஸ் பண்ணலாமா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் நிறைய ஃபார் லூப் வந்து நீங்கள் ஃபார் லூப் அந்த ஆப்ஜெக்ட் வச்சுலாம் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் அது உங்களுக்கு ஓகே இது ஃபெமிலியராக இருக்கும். ஃபார் ஆஃப்லாம் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அண்ட் இன் யூஸ் பண்ண மாதிரி சான்சஸ் வரலாம். அண்ட் ஃபார் ஈச்மே நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் ஈச் நம்ம ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு அரே இருக்குன்னு இது நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நம்மக்கிட்ட இருக்க ஒரு அரே. ஸோ இந்த அரேவே நம்ம வச்சுக்கலாம். இந்த அரேல இருக்க இந்த ஏஆர்ஆர் அரே டாட் ஃபார் ஈச் அண்ட் இதுக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணோம். லைக் இந்த எலமெண்ட் வந்து சும்மா நம்ம எது வேணா வச்சுக்கலாம். ஈன்னு கூட வச்சுக்கலாம், ஏலின்னு கூட வச்சுக்கலாம், ஓகே நம்பர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ தட் வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னா நம்ம நார்மலாக நம்ம ஷார்ட் டேர்மில் யூஸ் பண்ணுவோன்றதுனா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுலேயுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரே இருக்குல்ல, இந்த அரேயில் இருக்க ஓகே நான் இந்த ஒரு வேல்யூ வந்து நான் இப்போ கால் பண்ணிக்கிறேன் சும்மா. அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதணும். நம்ம அதில் ஆக்சுவலி ஃபங்க்ஷன் கீவேர்டில் இல்லைல்ல. இல்லை கீவேர்ட்லாம் கிடையாது. அதுக்கு வந்து இப்படி அது அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா சும்மா நார்மலாக அந்த பேரன்சிஸ் போட்டு கர்லி பிரேசஸில் இருந்தால் அது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே ஸோ அதுலேயுமே வந்து இங்கே ஏரோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் இந்த ஏரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஏரோ ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சொன்னால் லைக் இந்த நார்மலாகவே இது யூஸ்வலாக எப்படி சொல்லுவாங்கன்னா இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டான். ஸோ டேரெக்டாக இங்கே ஓகே ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. பட் ஆனால் அந்த அனானிமஸ் கான்செப்ட் வந்து இங்கே லைக் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஓகே லைக் அந்த ஓகே ஃபங்க்ஷன் நேம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து யா நான் அது யா சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மெயினாக நார்மலாக இது எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கே ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் ஓகே இங்கே சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இப்போ இங்கே ஒரு அரே இங்கே அரேனவோ அது என்ன போட்டுருக்கோம் அரே டாட் ஃபாரேஷன் போட்டுருக்கும் போது இந்த அரேல இந்த 3, 4, 46, 56 ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து யா இண்டிவிஜுவலாக ஒரு நம்பரையுமே இங்கேருந்து எடுக்கும். ஸோ இங்கே 3 எடுக்கும் அண்ட் வந்து 4, 46 ஸோ இதில் இருக்க எல்லா நம்பரையுமே இண்டிவிஜுவலாக எடுக்கும். அது எடுத்து என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அது பாஸ் பண்ணும். லைக் இதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஓகே நம்ம இதை எடுத்துட்டு லைக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ ஏதோ ஒரு ஆடுன்னு இருக்கும். லைக் ஃபங்க்ஷன் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆடுன்னு இருக்குமா, நம்ம என்ன பண்ணுவோம் ஆடு வந்து நம்பர் ஏதோ ஒன்று 2 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து 4 பாஸ் பண்ணுறோம், 5 பாஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். லைக் ஸோ இப்போ இந்த மாதிரி பாஸ் பண்ணுறோம் இல்லையா, செப்பரேட்டாக பாஸ் பண்ணுறோம் யா இல்லையா. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த ஒரு செப்பரேட்டாக இந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் லைக் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்னா இது வந்து வச்சுக்கும். ஸோ இது என்ன பண்ணால் இந்த மாதிரி நம்ம கால் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து இந்த ஃபாரிச் வந்து அதுவாகவே வந்து கால் பண்ணிக்கும். அதுவே வந்து கால் பண்ணி இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் இருக்க இடத்துல வந்து ஒரு தடையுமே வந்து 3 போடும். அதுக்கப்புறம் வந்து 4 வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும், 46 வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். லைக் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிட்ட ஓகே இதுகிட்ட வந்து கொடுத்துருவோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற வேலை எல்லாமே வந்து இந்த ஃபாரிச் வந்து பார்த்துக்கும். அது கால் பண்ணும்போது என்ன ஓகே கொடுக்கும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரில் வந்து ஒரு தடையுமே வந்து இந்த 3, 4, 46 இந்த ஒரு நம்பரை வந்து பாஸ் பண்ணி வந்து கால் பண்ணும். அப்படின்னா எத்தனை தடவை கால் பண்ணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ 7 டைம்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். அண்ட் கால் பண்ணும்போதுமே இது என்ன பண்ணும்னா இந்த 3 வந்து ஒரு இதுக்குள்ள இந்த அரேக்குள்ளே இருக்க நம்பரை வந்து ஒன்றா பாஸ் பண்ணும். ஸோ பாஸ் பண்ணுது ஓகே. ஸோ பாஸ் பண்ணோடனே அது பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணும்போது அந்த கன்சோல் டாட் லாக் இப்போ நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இன் கேஸ் வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நம்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த எலமெண்ட்டை நான் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால நான் திரும்பி கூட ரன் பண்ணுறேன். அந்த நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் அந்த நம்பரில் வந்து +2 அப்படின்னு நான் போடுறேன். ஒரு நம்பருமே வந்து +2 போட்டுச்சு. ஓகே எல்லா நம்பருக்குமே 2 ஆட் பண்ணிருக்குது. ஆமாம் எல்லா நம்பருமே இது 2 ஓகே ஆட் பண்ணி விட்ரும்.
ஸோ இது சம் கேஸஸ் என்ன பண்ணோம்னா இது என்ன மாதிரி கேசஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு எல்லா ஐ மீன் எல்லா நம்பரையுமே நான் வந்து ஐட்ரேட் பண்ணோம் அட் த சேம் டைம்ஸ் அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் த்ரீயை வந்து நான் த்ரீல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த +2 ஆட் பண்ணி இப்போ நான் திரும்பியும் இந்த த்ரீ வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆட் பண்ணிட்டேனா இப்போ ஆட் பண்ணது நீங்கள் அப்டேட் ஓகே. ஆயிருமான்னு கேட்டால் அப்டேட் ஆயிருக்காது இப்போ வந்து திரும்பி வந்து கன்சோல்ட் யா. லாக் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகிருக்கும் ஏன்னா சும்மா நம்ம வந்து இந்த இடத்துல அந்த நம்பரு ப்ளஸ் வந்து 2 மட்டும் தான் போட்டோமே தவிர இந்த இடத்துல வந்து அப்டேட் யா. யா. ஆயிருக்குமான்னு கேட்டால் அப்டேட் ஆகிருக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் நான் முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும் பட் நான் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அரேல வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் நான் வந்து 2 வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஓகே. தடவையுமே வந்து இந்த எலமெண்ட் வந்து எடுக்கணும் இல்லையா ஓகே இதில் வந்து என்னன்னா யா. ஓகே நான் இது வந்து எடுக்கிறேன் இதில் வந்து இப்போ நான் ஆட் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் இதில் வந்து நம்ம 3 விஷயம் வந்து ஒன்று பாஸ் பண்ணலாம் என்னன்னா இந்த நம்பரை வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்னன்னா அதோட இண்டெக்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன அந்த ஹோல் அரேவே நம்ம வந்து பாஸ் இங்கே நேம் அதே தான் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன இந்த நேம் பதிலாக இந்த இங்கே என்ன நேம் வேணால் போட்டுக்கலாம் பட் ஆனால் இந்த ஆர்டர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணால் இதோட நம்பர் வந்து பாஸ் பண்ணணும் லைக் என்னன்னா இப்போ 3 வந்து பாஸ் பண்ணும் 3 வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஐ மீன் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இமேஜின் லைக் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும்னு வச்சுக்கலாம் லைக் இப்போ இது ஆட் ஃபங்க்ஷன் இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணால் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து 3 வந்து பாஸ் பண்ணும் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஓகே ஆட்னு கூட வேணாம் நார்மலாக வந்து வச்சுக்கலாம் ஃபங்க்ஷன் கால் பண்ணு வச்சுக்கலாம் பாஸ் பண்ணும் ஸோ செகண்ட் என்ன பண்ணுன்னா ஒரு இண்டெக்ஸை வந்து பாஸ் பண்ணும் இண்டெக்ஸ் இந்த 3யோட இண்டெக்ஸ் என்ன 0 தானே ஸோ அதை வந்து 0. யா. கண்டுபிடிச்சி 0ன்னு பாஸ் பண்ணும் நெக்ஸ்ட் என்னன்னா அரேவே பாஸ் பண்ணும் அரேன்றது இந்த ஹோல் அரே இருக்குல்ல இந்த ஹோல் யா. யா. அரேவே வந்து என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே வந்து இப்படி பாஸ் பண்ணி விட்டுரும் ஸோ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இது மட்டும் தான் பாஸ் ஆகும் லைக் இது மட்டும் பாஸ் ஆகும் இல்லை நம்ம இது எல்லாத்துக்குமே சம்திங் ஒரு வேல்யூ இண்டெக்ஸோ இல்லை ஐயோ இந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கோம் இல்லை இதுக்கு வந்து நமக்கு ஏஎன் இந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் நான் இப்போ நம்பர் மட்டும் போட்டேன் ஸோ அதனால கன்சோல் லாக் பண்ணும்போது நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன் இப்போ நான் வந்து இப்போ நான் கன்சோல் டாட் லாக் என்ன பண்ணுவேன்னா இப்போ மூணுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் டாட் லாக் இப்போ இதில் வந்து நம்பரு ஐ ஸோ மூணுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு வந்து நம்பரும் கிடைக்குது அண்ட் இண்டெக்ஸும் கிடைக்குது அண்ட் அட் த சேம் டைம் அந்த அரேவும் கிடைக்குது ஸோ நம்பரும் கிடைக்குது அண்ட் பாஸ் பண்ண அந்த 0 அந்த இண்டெக்ஸுமே வந்து கிடைச்சிருச்சா இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல் அரே அதுக்கப்புறம் திரும்பி நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது ஸோ ஹோல் அரே ஸோ நம்பர் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது அந்த ஹோல் அரே ஸோ நம்பர் தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது அண்ட் இந்த ஹோல் அரே பட் ஆனால் ஒரு தடவை வரும்போது ஹோல் அரே வந்து என்னவோ அதே தான் ஒரு லைக் சேம் அரே தான் வரும் ஸோ லைக் ஒரு தடவையுமே வந்து அந்த ஒரிஜினல் அரே என்ன இருந்துச்சோ அதே அழி தான் வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அரே வந்து எனக்கு என் கையில் வந்து இப்போ கிடச்சிச்சு ஒரு தடவையுமே வந்து அரே கையில் வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஸோ கிடைக்கும் போது என்ன பண்ணுறேன்னா அந்த அரேயில் வந்து நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன் இப்போ 3 இருக்கிறது 2 ஆட் பண்ணுறேன் அந்த ஆட் பண்ணது திரும்பி நான் அந்த அரேக்குள்ளே என்னால் போட முடியும் ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து அரே இருக்குது இந்த அரே இருக்குன்ற என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து நான் இதை மீனிங்ஃபுல்லாகவே திரும்பி வச்சுக்கிறேன் இண்டெக்ஸ்னு வச்சுக்கிறேன் இது வந்து அரேன்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம் அதுல. ஆமா இங்க என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் பட் என்ன ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் லைக் இங்க ஃபர்ஸ்ட்ல வந்து நம்பர் இண்டெக்ஸ் அரே. நம்பர் வந்து பாஸ் ஆகும் இங்க வந்து இது இண்டெக்ஸ் வந்து பாஸ் ஆகும் இங்க வந்து ஹோல் அரே லைக் ஹோல் அரே கூட நம்ம இந்த மாதிரி கூட நேம் வச்சுக்கலாம் ஓகே ஓகே. நம்ம மீனிங்ஃபுல்காக இப்போ என்ன பண்ணோம் ஹோல் அரே வந்து என்ன பண்ணோம் ஹோல் அரே அதுல வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஓகே இந்த 3ன்ற நம்பர் எங்க இருக்கு எனக்கு நம்பர்ல இருக்குமா ஸோ இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர் எடுத்துக்கிறேன் அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் பண்ணுறேன் ப்ளஸ் ஒரு 5 வந்து ப்ளஸ் பண்ணுறேன் ஸோ புரியுதா ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா லைக் இம்ப்ளிசிட்டாக என்ன நடக்கும்னா இந்த மாதிரி அரே வந்து போட்டிருக்கோம் அண்ட் வந்து 0 அரே ஆஃப் 0ல் நம்பர் வந்து 3 + 5 ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும் இதை வந்து நம்ம எப்படி போடுறோம்னா இந்த மாதிரி வந்து போடுறோம் லைக் ஹோல் அரே யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து போடுறோம் ஸோ தட் வந்து நான் இதையுமே கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ எனக்கு வந்து நான் ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இதுலையுமே வந்து 5 ஆட் ஆச்சு 3 + 8 5 வந்து 8 ஸோ ஒரிஜினல் அரே லாஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறல கன்சோல் டாக் அரே ஸோ போடும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து ஆட் ஆகி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் பட் ஆனால் அதுக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு ஹோல் இதெல்லாம் வந்து நார்மல் அரேல வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் ஒரு இண்டெக்ஸ் போட்டு அந்த ஹோல் அரே இந்த மாதிரி வந்து எழுதுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சிம்பிளாகவே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம் லைக் வந்து ஹோல் அரேவை நம்ம இன்கேஸ் வந்து மாடிஃபிகேஷன் இன் ஹோல் அரே இது அரேக்கு மட்டும் தான் பார்க்கலாமா ஆப்ஜெக்ட்டுக்கு இல்ல இது வந்து அரேக்கு மட்டும் தான் ஃபார் ஈச் வந்து நம்ம அரேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்
அரேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஆமா. சார்ஜ் இருக்கா? ஓகே. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணால் அந்த அரே வச்சு இந்த ஃபார் இன், ஃபார் ஈச், இந்த ஃபார் ஆஃப் இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம யா, லேட்டராக ஓகே. வந்து நெக்ஸ்ட்டு மேப்பு ஃபில்டர் ரெடியூஸ் அதெல்லாம் போகலாம். ஆர்எல்ஸ் வந்து வேறு ஏதாச்சும் கான்செப்ட், ஐ மீன் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம பார்ப்போம். யா, ஓகே.